ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 146 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 5 பாயிண்ட் பயந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டை பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 170 ரூபா கரெக்ட் ஆகி 14,600 இருக்குது 22 கேரட் கோல்டு. அவங்களால கோல்டை வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரேட்டில் கோல்டு பீஸை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த சில்வர் பார்த்தோன்னா சில்வர் வந்துட்டு 3 லட்சம் ரூபாயில் இருக்குது 1 kg சில்வர். பட் ஆனால் சில்வர் வந்து ஒரு வொலட்டிலிட்டியான மெட்டல் தான். இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததான் நம்மளோட மேஜர் ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி 5லேருந்து 6% வரைக்கும் கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான டிசிஎஸ் வந்துட்டு நான் 5% கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி விப்ரோவும் 4% வந்துட்டு கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விப்ரோவையும் டிசிஎஸையும் நம்ம தாராளமாக இந்த ரேட்டில் வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்னுமே வந்துட்டு கரெக்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, 1-2ன்னு வாங்குங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா அண்டு ஹெச்சிஎல் எல்லாமே வந்துட்டு 5-6% வந்து மார்க்கெட்டில் கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு டெக் மஹிந்திரா எப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம டெக் மஹிந்திராவை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் இங்கேருந்து இன்னும் ஒரு 5-6% வந்து கரெக்டாச்சு அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஹெச்சிஎல்லும் இங்கேருந்து ஒரு 7-8% கரெக்டாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மெயின் என்ன ரீசன் பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக் எல்லாமே கரெக்டாக ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா யூஎஸில் வந்துட்டு குளோபலாகவும் வந்து செல் ஆஃப் ஐடியில் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்துட்டு ஆந்த்ரோபிக் வந்துட்டு புதுசாக ஒரு ஏஐ டூவில் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்தே வந்துட்டு மார்க்கெட்டி செல்லிங்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்து இங்கேயும் கரெக்டாகிட்டு இருக்குது. பட் ஆனால் இது வந்துட்டு டெம்பரவரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு 1-2 தான் அப்பப்போ கன்சிடர் பண்ணலாம். அதே டைம் வந்து உங்களால் டிசிஎஸை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா, ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ஷேரை வந்துட்டு நம்மளால் பை பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸ் வந்து 36 ரூபா சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஐடி ஸ்டாக் ஏற ஏற இதுவுமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ரைஸ் ஆகி ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஐடி ஸ்டாக் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இது வந்துட்டு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஸோ அதுக்கு அடுத்து இது வந்துட்டு ஐடி ஸ்டாக் ரைஸ் ஆகிறப்ப இதுவும் வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகும். உங்களால் ஐடி ஸ்டாக்கை வந்துட்டு தனித்தனியாக கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த லென்ஸ்கார்ட் இன்னைக்கு வந்துட்டு 11% வந்துட்டு ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 90% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ரெவன்யூ வந்து 37% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அப்படிங்கவும் இன்றைக்கி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இது வந்துட்டு முன்னையுமே வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருந்தது, இப்போவும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இயர் ஆன் இயர் வந்துட்டு 61% வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 6% வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி 3-4% வந்துட்டு கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இன்னுமே வந்துட்டு இங்கேருந்து ஒரு 40% வந்துட்டு கரெக்டானதாக இதை வந்து கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கே வரும். ஸோ அதனால கரெக்டானால் நம்ம இதை வந்துட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு. அடுத்தா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 33% வந்து ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 26% ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைம் வந்துட்டு எஸ்யூவி சேல்ஸ் வந்துட்டு 26% ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிராக்டர் சேல்ஸும் வந்துட்டு 23% வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தான் புதுசாக நாக்பூரில் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற போகிறதா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்துட்டு ஃபியூச்சரில் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த பிரிட்டானியா வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 17% ரைஸ் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 9% ரைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட்டானியாவில் புதுசாக ரக்ஷித் அப்படின்றவர் எம்டிஏ ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு
ஸ்டார்ட் அப் கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்துட்டு பிராண்டுக்கு பின்னாடி இருந்து நாங்கள் வந்துட்டு இன்னுமே உங்களோட மார்க்கெட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது சைனீஸ் கம்பெனியான சியோமி வந்துட்டு 200 ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஓவராலாக குளோபலாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு இந்தியாவில் ஒன்லி 20 ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே எங்களோட 200 ப்ராடக்டையும் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதோட சிஓவோட சுதின் மத்தூர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு இந்தியாவில் இருக்க மார்க்கெட்டை வந்துட்டு நாங்கள் வந்து 17% தான் 20 வரையும் வந்து ஆக்சஸ் பண்ணி வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் எங்களால் வந்துட்டு ஒரு 30% உள்ள மார்க்கெட்டை வந்துட்டு கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு சைனீஸ் ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்க இப்போதைக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன் அண்டு டிவி டேப்லெட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அடிஷ்னலாக இருக்க 200 ப்ராடக்ட்டையும் இவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சைனீஸ் ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் கண்ட்ரி எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு இந்தியாவில் எப்படி வந்துட்டு ரீச் பண்ணுறது, இந்தியாவில் வந்துட்டு எப்படி சேல் பண்ணுறது, மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறது அப்படின்னா பிளான் பண்ணி இந்தியாவை வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அதிக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா யூஎஸ் டேரிஃப் வந்ததுனால அவங்களும் வந்துட்டு $500 மில்லியன் ஒர்த்தான ப்ராடக்டை வந்துட்டு எங்கள் இந்தியாவில் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பெங்களூர் பேஸ்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு நாங்கள் ஃபுட்டில் வந்துட்டு இறங்க போகிறோம், ஃபுட்டை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ண பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க 2024 வந்து 10 மினிட்ஸ் கிராசரி சேல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா போயிட்டுருக்கு. அப்படிங்கவும் இப்போ வந்துட்டு இவங்க ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது எப்படி போகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து சொமேட்டோ ஸ்விக்கி வந்துட்டு ஆன்லைன் டெலிவரி வந்துட்டு ஃபுட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு அது அவங்களால ப்ராஃபிட்டாக பண்ண முடியல. அதனால தான் வந்துட்டு இப்போ ஃபவுண்டராக இருந்த தீபிந்தர் கோயில் வந்துட்டு சொமேட்டோலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இது எப்படி போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த இயரில் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது எப்படி போகும் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னு. அடுத்த டாடா ட்ரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு செப்டம்பர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. யார் வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு. பட் ஆனால் திரும்பவுமே டாடா ட்ரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு யார் ஒய் சேர்மனாக இருக்கிறது அப்படின்றத பற்றி மேகுல் மிஸ்ட்ரி வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. பட் ஆனால் இது எப்படி போகும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பவுமே வந்து அது டாட்டாவுக்கு நல்ல முடிவாக தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூ டாட்டா வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணி அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க வந்துடுவாங்க. இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். பட் ஆனால் இது ஒரு பெரிய ஆர்டிக்கலாக வந்து இன்னைக்கு நியூஸில் வந்துருக்கு. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.